நீ எங்க போயிட்ட மீரா? நான் எங்க போனேன்னு தெரிஞ்சுக்க விரும்புறியா? மனோஜ் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க போனேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். நடந்த உண்மையை அந்த ஆளு என்கிட்ட சொன்னான். உண்மை என்னன்னா, கௌசல்யாக்காவை கேரவன்ல கூட்டிட்டு போனது நீங்க இல்ல, அவன் தான் கூட்டிட்டு போனான். நீங்க கௌசல்யாக்காவை காப்பாத்ததுனால பழைய பொத்தவும் உங்க பேர்ல தான் வந்திருக்குண்ணா. அண்ணா, நீயும் உன் வாழ்க்கையை இப்படி கெடுத்துக்கணும்னு நினைக்கிற? அதுவும் உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய விளையாட்டு விளையாடின அந்த பொண்ணுக்காக. அவங்க உன்னோட மனசு சுக்கு நூறா உடைச்சவங்கண்ணா. அவங்க இந்த ஊர்ல உங்க மரியாதை, நம்ம குடும்பத்தோட மரியாதையவே கெடுத்தவங்கண்ணா. ஆனா கௌசல்யாக்காவுக்கு யாரோட அன்பை பத்தியும் எந்த கவலையும் இல்ல. நீங்க உங்க மரியாதையை அந்த பொண்ணுக்காக கெடுத்துக்கிட்டீங்க. அவங்களுக்கு அவங்க மானத்தை பத்தியே கவலை இல்ல. அண்ணா, புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அந்த பொண்ணு உனக்கு சரியானவ இல்ல. ஒருவேளை அவளுக்கு உங்க மேல கொஞ்சமாவது கவலை இருந்தா ஊர்ல எல்லாரும் உங்க மேல பழி போடும் போது அவங்க உனக்காக உனக்கு துணையா நின்னுப்பாங்க. நீ நிரபராதி, இதுல உன் தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி பண்ணல. ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். நடந்த உண்மையை சொல்லிடுறேன். அப்புறம் எந்த கட்டாயத்திலையும் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னா உனக்கு எதுவும் ஆகாது. உன் வாழ்க்கையை வீணாக்காம நான் உன்னை காப்பாத்துவேன்னா இரு. நான் அதை விரும்பல. இந்த உண்மை யாருக்குமே தெரியறதா? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு மீரா. அண்ணா, காரணம் எதுவா இருந்தாலும் அவ்வளவு பெருசா இருக்காது. நீ கௌசல்யாக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையவே கெடுத்துக்கிற அளவுக்கு. ஏய், கௌசல்யாவோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. நீ அப்பாவை கூட்டிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பு. அப்புறம் இங்க பாரு, அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? சரி சரி, நாங்க இங்க சீக்கிரமா எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் அம்மாவும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறோம். அப்புறம் அப்பா கூடவே இருங்க. அவர் ஜாக்கிரதையா பாத்துக்க. டாக்டர் கிட்ட எல்லா டெஸ்டையும் சீக்கிரமா எடுக்க சொல்லு. சரி. என்னாச்சு? என் ஃப்ரெண்டு இப்ப அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாமா. நீங்க பயப்படாதீங்க. அம்மா அம்மா எல்லாம் சரியாயிடும். அப்பாக்கு கண்டிப்பா குணமாயிடும். பாண்டி, இப்ப நான் நாட்டாமியோட பக்கத்துல இருந்திருக்கணும். ஆனா இந்த ஆளுங்களுக்கு மனிதாபிமானங்கிறது சுத்தமா கிடையாது. நம்ம நேரத்தை இப்படி வீணடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ரன்வீர் அடிக்கடி கல்யாணத்தை நிறுத்திட்டு இருந்தான். இப்ப மீரா அவனை கூட்டிட்டு போயிருக்கா. இவங்களுக்கு ஒருத்தரோட மரியாதை பத்தி தான் கவலையை தவிர ஒருத்தரோட உயிரை பத்தி யோசிக்கணும்ல.